ஹரியானாவில் பாஜக ஹாட்ரிக், காஷ்மீரை கைப்பற்றிய இந்தியா கூட்டணி. 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு நடக்கிற முதல் தேர்தலான ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டமன்ற தேர்தல்களின் முடிவுகள் வெளியாகி தேசிய அளவில் கவனம் பெற்றிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா நடந்த காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் அதிக இடங்களை கைப்பற்றி ஆட்சியை பிடிச்சிருக்கு காங்கிரஸ் கூட்டணி. பெரும்பாலான கருத்து கணிப்புகள் ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும்னு சொன்ன நிலையில கணிப்புகளை பொய்யாக்கி 3வது முறையா ஹரியானாவை கைப்பற்றி இருக்கு பாஜக. இந்த நிலையில 2 மாநில தேர்தல் முடிவுகள் பல விவாதங்களுக்கு வழிவகுத்து இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஹரியானாவில் பாஜக ஹாட்ரிக் வெற்றி சாத்தியமானது எப்படி? காஷ்மீரை காங்கிரஸ் கூட்டணி கைப்பற்றியது எப்படி? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை எல்லாம் பொய்யாக்கி 3வது முறையா ஹரியானால ஆட்சி அமைச்சிருக்கு பாஜக. ஹரியானா வரலாற்றுல ஒரு கட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சி அமைக்கிறது இதுவே முதல் முறை. பாஜகவின் வெற்றிக்கு சமீபத்துல ஹரியானா முதலமைச்சரை மாற்றியதும் ஒரு முக்கிய காரணமா முன்வைக்கப்படுது. ஹரியானா பாஜகவில் பல உட்கட்சி பிரச்சனைகள் இருந்ததா சொல்லப்பட்ட நிலையில அதையெல்லாம் கடந்து வரலாற்று வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு பாஜக. இந்த நிலையில ஹரியானாவை காங்கிரஸ் தவறவிட்டது எப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கத்துல காங்கிரஸ் அதிக இடங்கள்ல முன்னிலை வகித்த நிலையில பின்னர் நிலவரம் தலைகீழா மாறுச்சு. ஹரியானாவில் காங்கிரசின் பின்னடைவுக்கு உட்கட்சி பூசல் முக்கிய காரணமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம காங்கிரசுக்கு ஆதரவான வாக்குகளா கருதப்பட்ட ஜாட் சமூக வாக்குகளை பிற கட்சிகள் பிரித்ததாலையும் பின்னடைவு ஏற்பட்டதா பார்க்கப்படுது. காங்கிரஸ் கட்சி ஜாட் சமூகத்தைச் சேர்ந்த மக்களின் வாக்குகளையே பெரும்பாலும் நம்பி இந்த தேர்தலில் களம் கண்ட நிலையில அந்த வாக்குகள் பிரிந்ததாலையும் பிற சமூகங்களின் வாக்குகள் பாஜகவுக்கு சென்றதாலையும் பாஜகவுக்கு வெற்றி எளிமையா கிடைச்சிட்டதா சொல்லப்படுது. ஹரியானால காங்கிரஸோட வாக்கு சதவிகிதம் பாஜகவோட சற்றே குறைவா இருக்கிறதும் கிட்டத்தட்ட குறைவான வாக்குகள்ல பல தொகுதிகள்ல காங்கிரஸ் பின்தங்கியதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. ஹரியானாவின் ஜூலானா தொகுதியில காங்கிரஸ் சார்பா போட்டியிட்ட மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் மூலம் அந்த தொகுதியில 18 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ். காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கக்கூடிய ஆர்டிகல் 370 நீக்கப்பட்ட பின் அங்க நடக்கும் முதல் தேர்தல் அப்படிங்கிற முறையில இந்த சட்டமன்ற தேர்தல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. ஜம்மு காஷ்மீர்ல யாருக்கும் தனி பெரும்பான்மை கிடைக்காது, தொங்கு சட்டசபை அமைய வாய்ப்பு இருக்குன்னு எல்லாம் கணிப்புகள் வெளியான நிலையில காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி காஷ்மீர்ல ஆட்சியை பிடிச்சிருக்கு. மேலும் உமர் அப்துல்லா காஷ்மீரின் முதலமைச்சரா பதவி ஏற்க இருக்கிறதா அறிவிச்சிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஃபருக் அப்துல்லா. பிரிவு 370 மீண்டும் கொண்டுவரப்படாதுன்னு தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லி இந்த தேர்தலை சந்திச்சுச்சு பாஜக. காங்கிரஸ் கட்சி மீண்டும் பிரிவு 370 கொண்டு வரப்படும்னு தீவிரமா பிரச்சாரத்துல ஈடுபட்டுச்சு. 5 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், பெண்களுக்கு ஆண்டுக்கு 18,000 ரூபாய், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய், மாணவர்களுக்கு 3,000 ரூபாய்னு பல வாக்குறுதிகளை பாஜக வாரி வழங்கிய நிலையிலையும் பாஜக தோல்வியடைஞ்சதுக்கு காரணம் பிரிவு 370 நீக்கப்பட்டதுதான் சொல்லப்படுது. இந்த சூழல்ல பாஜகவின் தோல்வி மக்களின் மனநிலை பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டதுக்கு எதிராக இருக்கிறத காட்டுறதா ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. இந்துக்கள் அதிகம் வசிக்கும் ஜம்மு பகுதியில அதிக தொகுதிகளில் முன்னிலை வகித்த பாஜக இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கும் காஷ்மீர்ல பெரிதளவு முன்னிலை வகிக்கல அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, காஷ்மீர்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் 2014 நடந்த காஷ்மீர் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற தொகுதிகளை விட குறைவான தொகுதிகளையே காங்கிரஸ் இப்ப பெற்றிருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமா முக்கியமா பார்க்கப்பட்ட இந்த 2 மாநில தேர்தலில் தலா 1ல ஜெயிச்சிருக்கிறது மூலமா இந்தியால என்டிஏ இந்தியா கூட்டணிகள் சம பலத்துல மோதுறது தொடருதுன்னே பார்க்கப்படுது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.